நண்பர்களே, தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் சூழலை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. ஆனால் கண்டிப்பாக பிஜேபி தான் இதுக்கெலாம் காரணம்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இப்போது சிஎம்மாக ஓபிஎஸ் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் புரியும். அதான் மறைந்த முதலமைச்சர் எந்தெந்த விஷயங்கள்லாம் பிஜேபியோட முரண்பட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறாருன்னா நம்மளோட சந்தேகம் இன்னும் வலுப்பெறும். அதாவது ஓபிஎஸ்ஸை மறைமுகமாக பிஜேபி இயக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வலுப்பெறும். இல்லை இப்போ திருமதி வி.கே. சசிகலா வந்து சிஎம்மாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மறைந்த முதலமைச்சரோட மரணத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கோ இல்லைன்னா அவரோட ஆட்சியை கலைக்கிறதோ அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் பிஜேபி ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. எது நடந்தாலும் சரி, இப்போ ஓபிஎஸ் வந்தாலும் சரி இல்லைன்னா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வந்தாலும் சரி, அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஓபிஎஸ் வந்து பிஜேபி இணக்கமான நிலைப்பாடு எடுத்தாலும் நமக்கு புரியும். இல்லை வி.கே. சசிகலாவோட ஆட்சிக்கு பிரச்சனை வந்தாலும் நமக்கு புரியும். இல்லைனா வி.கே. சசிகலா வேறு வழி இல்லாமல் பிஜேபிக்கு இணக்கமாக எல்லா விஷயங்களையும் நடந்துக்கிற மாதிரியான ஒரு சூழலும் ஏற்படலாம். ஸோ நம்ம என்ன நடக்குதுங்கிறத பார்த்தோன்னா நமக்கு புரியும். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.